வணக்கம். தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, கணிதத்துல அளவைகள் பாடத்துல இருக்கிற எல்லா பரப்பளவு ஃபார்முலாக்களும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அளவைகள் பாடத்துல 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள வடிவங்களின் பண்புகளையும் அவற்றின் பரப்பளவு ஃபார்முலாக்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற வடிவம் சதுரம். இதனுடைய பண்பு 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதே போல 4 கோணங்களும் 90 டிகிரி அளவுல இருக்கும். அதாவது எல் டைப்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா பக்கம் இன்ட்டு பக்கம். இங்கிலீஷ்ல ஏ இன்ட்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்ட பக்க அளவு 6 சென்டிமீட்டர்னு இருந்தா அதனுடைய பரப்பளவு 6 பெருக்கல் 6 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது அந்த சதுரத்தோட பரப்பளவு. அடுத்து செவ்வகம். இதனுடைய பண்பு பாத்தீங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். எதிரெதிரில் இருக்கிற பக்கங்கள் மட்டும் சமமா இருக்கும். அடுத்து 4 கோணங்களும் 90 டிகிரி அளவுல தான் இருக்கும். சதுரத்துல இருந்த மாதிரி 4 கோணமும் பாத்தீங்கன்னா எல் டைப்ல தான் இருக்கும். அதாவது செங்கோணமா இருக்கும். இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். இங்கிலீஷ்ல எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர் இருந்தா அந்த செவ்வகத்தோட பரப்பளவு பாத்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது 10 பெருக்கல் 7 ஈக்குவல் டு 70 சதுர சென்டிமீட்டர் என்பது அந்த செவ்வகத்தோட பரப்பளவு. அடுத்து முக்கோணம். முக்கோணத்தோட பண்பு 3 கோணங்களின் கூடுதல் பாத்தீங்கன்னா எந்த வகை முக்கோணமா இருந்தாலும் 180 டிகிரி தான் வரும். எந்த வகையான முக்கோணத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய 3 கோணங்களையும் அளந்து கூட்டினீங்கன்னா அது 180 டிகிரி தான் வரும். இது முக்கோணத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷலான பண்பு. அடுத்து முக்கோணத்துல இருக்கிற பக்கங்களின் அடிப்படையில ஒரு பண்பு பார்க்கலாம். ஒரு முக்கோணத்துல ஏதாவது 2 பக்கங்களின் கூடுதல் மூணாவதா இருக்கிற பக்கத்தை விட அதிகமா தான் இருக்கும். இது முக்கோணத்துல 2வதா இருக்கிற பண்பு. அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு half into b into h. அதாவது b பேஸ், அடிப்பக்கத்தை குறிக்கிறது. h உயரம் என்பது இந்த அடிப்பக்கத்திலிருந்து அதன் எதிர்முனைக்கு வரையப்பட்ட செங்குத்து கோட்டின் நீளத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? இப்ப எடுத்துக்காட்டா b 12, h 7ன்னு இருந்தா அதனுடைய பரப்பளவு half into b into h, அதாவது half into 12 into 7 equal to half ஆல 12 அடிச்சோம்னா 6 வரும். அப்ப 6 பெருக்கல் 7 6 42. அடுத்து இணைகரம். இதனுடைய பண்புகள் பாத்தீங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். அடுத்து எதிரெதிர் கோணங்கள் சமமா இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும், எதிரெதிர் கோணங்களும் சமமா இருக்கும் இந்த இணைகரத்துல. இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா b into h. b என்றது அடிப்பக்கத்தை குறிக்கும். h என்றது இந்த அடிப்பக்கத்திலிருந்து இன்னொரு எதிர்பக்கத்துக்கு இடைப்பட்ட தொலைவு h, அதாவது செங்குத்து உயரம் h அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்ப எடுத்துக்காட்டா b 12 சென்டிமீட்டர், h 10 சென்டிமீட்டர்னு இருந்தா அந்த இணைகரத்தோட பரப்பளவு b into h, அதாவது 12 into 10 ஈக்குவல் டு 120 சதுர சென்டிமீட்டர். அடுத்து சாய் சதுரம். சாய் சதுரத்தோட பண்புகள் பார்க்கலாம். 4 பக்கங்களும் சாய் சதுரத்துல சமமா தான் இருக்கும். எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமா, எல்லா கோணமும் சமமா இருக்காது. எல்லா கோணமும் சமமா இருந்தா எல்லா கோணமும் 90 டிகிரியா இருக்கணும். எல்லா கோணமும் 90 டிகிரியா இருந்தா அது சதுரம் ஆயிடும். சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம்னா அதுலயும் 4 பக்கங்களும் சமமா இருக்கும், இதுலயும் 4 பக்கங்களும் சமமா இருக்கும். ஆனா அதுல எல்லா கோணங்களும் 90 டிகிரி அளவுல இருக்கும். ஆனா இதுல எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமா இருக்கும். அடுத்து மூலை விட்டங்கள். மூலை விட்டங்களின் அடிப்படையில தான் நம்ம இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறோம். மூலை விட்டங்களின் நீளங்களை ஒன்னு d1 ஒன்னு d2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்னா 1/2 into d1 into d2. இப்ப எடுத்துக்காட்ட மூலை விட்டங்கள் 2ஓட நீளமும் 12 மற்றும் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்தா அதனுடைய பரப்பளவு half into d1 into d2, அதாவது half into 12 into 10. இதுல halfல பையில இருக்கிற 2 எடுத்து இந்த 12 அடிச்சோம்னா 6 ஆயிடும். அப்ப 6 into 10 6 10 60 சதுர சென்டிமீட்டர் என்பதுதான் இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு. அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் சரிவகம். சரிவகத்தோட பண்புகள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையா இருக்கிற ஒரு நாற்கரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சரிவகம் அப்படின்னு சொல்றோம். வேற எதுவும் சமமா இருக்காது. எதிரெதிர் பக்கங்கள் கூட சமமா இருக்காது. ஏதாவது ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சமமா இருக்க தேவையில்ல, இணையா இருந்தாலே போதும். இன்னொரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையா இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி கவலை இல்ல. நமக்கு ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் சரிவகம் அப்படின்னு சொல்றோம். இந்த சரிவகத்துல இணைப்பக்கங்களின் நீளங்களை ஒன்னு ஏனோ ஒன்னு பீனோ நம்ம எடுத்துக்கிட்டா
ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை நம்ம ஹெச் அதாவது ஹைட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பரப்பளவு அதாவது சரிவகத்தின் பரப்பளவு என்னவா இருக்குன்னா ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. இப்ப எடுத்துக்காட்ட ஒரு சரிவகத்துல இணைப்பக்கங்களின் நீளங்கள் வந்து 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மற்றும் இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட உயரம் வந்து 10 சென்டிமீட்டர் இருந்தா அதனுடைய பரப்பளவு என்னவா இருக்குன்னா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. 1/2 இன்ட்டு இங்க ஹெச் வந்து 10 இன்ட்டு ஏ வந்து 7 பி வந்து 5. இப்ப இத வந்து இந்த 1/2 நம்ம 10 அடிச்சோம்னா 4 2 2 10 அங்க வந்து 7 5 கூட்டணும்னா 12. அப்போ 5 12 60 சதுர சென்டிமீட்டர் என்பதுதான் இந்த சரிவகத்தோட பரப்பளவு. அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் வந்து நாற்கரம். இப்ப நம்ம சதுரத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்த முக்கோணம் தவிர இது வரைக்கும் பார்த்த எல்லா வடிவங்களும் நாற்கரத்தின் வகைகள் தான். ஆனா நாற்கரத்தோட ஒரு பொதுவான வடிவத்துக்கான ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 பிளஸ் h2. அதாவது இப்ப நம்ம மத்த நாற்கரங்கள் பார்த்தோம் சதுரத்துல இருந்து சரிவகம் வரைக்கும். ஆனா அந்த வடிவங்கள்லாம் ஏதாவது 2 பக்கங்களோ அல்லது 2 கோணங்களோ சமமா இருக்கிற மாதிரி இணையா இருக்கிற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஆனா இந்த நாற்கரத்தோட ஜெனரல் வடிவத்துல பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் சமமா இருக்காது, எந்த கோணமும் சமமா இருக்காது, எல்லாமே வெவ்வேறா இருக்கும். இப்ப இதனுடைய பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மூலை விட்டத்தை நம்ம வரைஞ்சுக்கிட்டு அந்த மூலை விட்டத்திலிருந்து எதிரெதிர் முனைகளுக்கு வரையப்படுகிற செங்குத்து உயரங்களின் நீளத்தை நம்ம h1 h2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்னா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 பிளஸ் h2. புரியுதுங்களா? இப்ப எடுத்துக்காட்ட ஒரு நாற்கரத்துல மூலை விட்டத்தின் நீளம் வந்து 10 சென்டிமீட்டர்னும் அந்த மூலை விட்டத்திலிருந்து எதிரெதிர் முனைகளுக்கு வரையப்பட்ட செங்குத்து உயரங்களின் நீளங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்தா அதனுடைய பரப்பளவு என்னவா இருக்குன்னா ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு h1 பிளஸ் h2. ஆஃப் இன்ட்டு டி வந்து இங்க 10 பெருக்கல் h1 பிளஸ் h2 வந்து 5 பிளஸ் 6. இப்போ இந்த 1/2 இந்த 10 அடிச்சோம்னா 1 2 2 10 5 பெருக்கல் 5 பிளஸ் 6 வந்து 11. அப்ப 5 பெருக்கல் 11 5 11 55 சதுர சென்டிமீட்டர் என்பது இந்த நாற்கரத்தின் பரப்பளவு. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வடிவம் வந்து வட்டம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. வட்டத்தின் பரப்பளவு வந்து πr². ஆரம் வந்து 14 சென்டிமீட்டரா இருந்தா அதனுடைய சுற்றளவு என்னவா இருக்குன்னா 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7. இது வந்து ஒரு மாறாத மதிப்பு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கணக்குக்கும் பையோட மதிப்பு 22/7 அல்லது 3.14 அது கணக்கிலேயே கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த கணக்குல நம்ம வந்து பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்கிட்டோம்னா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14. இந்த 7ஆல இந்த 14 அடிச்சோம்னா 1 7 2 7 14. அப்ப 2 பெருக்கல் 22 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் என்பது கொடுக்கப்பட்ட ஆரமுடைய வட்டத்தின் சுற்றளவு ஆகும். அடுத்து பரப்பளவு பாத்தீங்கன்னா அதே ஆரம் 14 சென்டிமீட்டருக்கு பரப்பளவு ஃபார்முலா πr². அப்ப பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம 2 முறை 14 பெருக்கல் 14ன்னு போட்டுக்கிறோம் ஆரோட வேல்யூவை. இப்ப இந்த 22/7 இருக்கிற பகுதியில இருக்கிற 7ஆல இந்த 14 அடிச்சோம்னா 1 7 2 14. அப்போ 22 பெருக்கல் 2 பெருக்கல் 14 ஈக்குவல் டு 616 சதுர சென்டிமீட்டர் என்பது 14 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தின் பரப்பளவு ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் வந்து உருளை. உருளை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு பேப்பரை எடுத்து அப்படியே சுத்தி வளைச்சீங்கன்னா அது உருளை வடிவமாகும். இதனுடைய வலைப்பரப்பு வந்து வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா கூட ஹெச் பெருக்குவதால கிடைக்குது. அதாவது வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. அது கூட இந்த உயரத்தை ஹெச் பெருக்கிறதால 2πr h என்பது உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா. அடுத்து உருளையோட கன அளவு பாத்தீங்கன்னா வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா கூட ஹெச் பெருக்குவதால் கிடைக்குது. அதாவது வட்டத்தோட பரப்பளவு வந்து πr². அது கூட ஹெச் πr² h என்பது உருளையின் கன அளவு ஃபார்முலா. இப்ப எடுத்துக்காட்டா r வந்து 7 சென்டிமீட்டர், உயரம் வந்து h வந்து 10 சென்டிமீட்டர்னா அந்த உருளையோட வலைப்பரப்பு என்னவா இருக்கும்னா 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 7 பெருக்கல் ஹெச்சோட வேல்யூ வந்து 10. இப்ப இந்த 22/7 இருக்கிற பையில இருக்கிற 7 எடுத்து இந்த 7 அடிச்சோம்னா அது கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிற 2 பெருக்கல் 22 பெருக்கல் 10 2 22 44 44 10
இருக்குன்னா 440 சதுர சென்டிமீட்டர் என்பது கொடுக்கப்பட்ட உருளையின் வலைப்பரப்பாகும். அடுத்து கன அளவு கண்டுபிடிக்கலாம். கன அளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையோட வேல்யூ வந்து 22/7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர் இருக்கிறதால ஆர் 2 முறை போட்டுக்கிறோம். அப்ப 7 பெருக்கல் 7 பெருக்கல் ஹெச்சோட வேல்யூ வந்து 10. இப்ப இந்த 22/7ல பகுதியில இருக்கிற 7 எடுத்து இந்த ஆறுல இருக்கிற 2 7ல ஒரு 7 நம்ம அடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற 22 பெருக்கல் 7 பெருக்கல் 10 அதை பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1540 சென்டிமீட்டர் கியூப் என்பது தரப்பட்ட உருளையின் கன அளவு ஆகும். அடுத்து கூம்போட வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து பை ஆர் எல். இதுல எல் என்பது இந்த சாய்வு நீளத்தை குறிக்கிறது. அடுத்து உருளையோட மொத்த பரப்பு வந்து இந்த பை ஆர் எல் கூட வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலான பை ஆர் ஸ்கொயரை நம்ம கூட்டிக்கிறோம். ஏன் இதை கூட்டிக்கிறோம்னா வலைப்பரப்புன்றது இந்த சாய்வா சுத்தி இருக்குது இல்லையா, அதனுடைய பரப்பளவு. மொத்த பரப்புன்றது அந்த வலைப்பரப்போட அடியில இருக்கிற வட்ட வடிவத்தோட பரப்பளவையும் சேர்ந்ததுதான் மொத்த பரப்பு. அதனால பைஆர்எல் கூட பைஆர் ஸ்கொயர், அதாவது அடியில இருக்கிற வட்டத்துக்கு பரப்பளவு பைஆர் ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கன அளவு வந்து 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். ஏற்கனவே நம்ம வந்து பைஆர் ஸ்கொயர் ஹெச் என்றது உருளையோட கன அளவுன்னு பார்த்திருக்கிறோம். அதுல 3ல ஒரு பாகம் தான் அதே அளவு உயரமுடைய அதே ஆரமுடைய ஒரு கூம்போட கன அளவு. அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் வந்து கோலம். கோலம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுதான் கோலம். இதனுடைய புறப்பரப்பளவு ஃபார்முலா வந்து 4 பைஆர் ஸ்கொயர். இதனுடைய கன அளவு ஃபார்முலா வந்து 4/3 பைஆர் கியூப். இப்போ எடுத்துக்காட்டா ஆரம் வந்து 21 சென்டிமீட்டரா இருந்தா அதனுடைய புறப்பரப்பளவு வந்து 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர் இருக்கிறதால 21 நம்ம 2 முறை பெருக்கிறோம். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5544 சதுர சென்டிமீட்டர் என்பது ஆரம் 21 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோலத்தின் புறப்பரப்பளவு ஆகும். அடுத்து அதே ஆரம் 21 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கோலத்தோட கன அளவு என்னவா இருக்குன்னா 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ஆர் கியூப் இருக்கிறதால 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21 போட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 38,808 என்பது ஆரம் 21 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோலத்தின் கன அளவு ஆகும். புரியுதுங்களா? எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அளவைகள் பாடத்துல பரப்பளவு ஃபார்முலாக்கள். இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் அறிவுமதி அகாடமியை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தயவு செய்து நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர், பபாய்.